புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி சொல்றதா இருக்கட்டும். மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் மாத்தி ஓட்டு போட்டோம். சரி, என்ன மாற்றம் வேணுங்க? அதுதான் பாருங்க, இந்த காணொலி உள்ள ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் சேர்த்து வீடியோ ஆதாரபூர்வமாக பார்க்க போறோம். அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலியை முழுமையாக பொறுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி உள்ள போயிடும். மாற்றம் கண்டிப்பா வேணும். மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. வரட்டும், தப்பு கிடையாது. சரி, எதுக்குப்பா மாற்றம் வேணும்? இந்த வீடியோ பார்த்தா தெரிஞ்சிடும். நாங்க பிகிலுக்கு தான் குத்தோம். என்ன காரணத்துக்கு விசிலுக்கு ஓட்டு போட்டீங்க? ஏன்னு கேட்டா, இவரே 5 வருஷமா ஆள்றாரு. இந்த வாட்டி புதுசா வந்தா நல்லா இருக்கும்னு போட்டோம். இப்ப உங்க தொகுதியில எம்எல்ஏவா இப்ப புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களே, அவங்க பேர் என்ன, அவங்க யாருன்னு தெரியுமா? இன்னும் நான் பாக்கல சார். அப்ப எந்த நம்பிக்கையில ஓட்டு போட்டீங்க? எங்க பையன் ஒண்ணு அதுல இருக்கான், அதனால போட்டோம். இப்ப மு.க. ஸ்டாலின் வந்து இந்த தொகுதிக்கு 15 வருஷமா ஏதோ நிறைய திட்டங்கள் பண்ணிருக்கதா சொல்றாங்கல்ல, என்ன செஞ்சாரு? பஸ் ஸ்டாண்டு கட்டிக்கிறாரு, காலேஜ் பசங்களுக்கு காலேஜ் கட்டி குத்துக்கிறாரு, பார்க் கட்டி குத்துக்கிறாரு. எல்லாம் பஸ் எல்லாம் டிக்கெட் இல்ல, அதெல்லாம் செய்கிறாரு. தப்பு ஒண்ணு சொல்ல. ஆட்சி பாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கணும், விலைவாசி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நாங்க பாத்துக்கோங்க. கொளத்தூர்ல எல்லாம் செஞ்சிருக்காருங்க. நாங்க கேட்டதுக்கு மேல தேவைக்கு அதிகமாகவே அந்த இடத்துக்கு என்ன வேணுமோ அதையும் தாண்டி செஞ்சிருக்காரு. எல்லாமே கொண்டு வந்திருக்காரு. அப்ப மாத்தி போட்டீங்க. ஆனாலும் பாருங்க, மாற்றம் வேணும். என்னதான் மாற்றங்க? தெரியாதுங்க. எங்களுக்கு எதுவுமே தெரியாது. புதுசா ஒண்ணு வந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சோம், அதனால மாத்தி போட்டோம் ஓட்டை. என்ன மாற்றம்னு தெரியாதுங்க. ஆனா ஏதாவது ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சு ஓட்டு போட்டோம்னு சொல்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அளவுக்கு அதிகமா வாக்குறுதிகளை வாரி அரைச்சிருக்காங்க. அந்த வாக்குறுதிகளுக்காக நாங்க நம்பி ஓட்டு போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா செஞ்சிடணும். மக்களுக்கு 6 சிலிண்டர் தரேன் ஃப்ரீயா சொன்னீங்க. என்ன தரமான பட்டுப்பாடை கொடுக்குறேன்னு சொன்னீங்க. மாங்கலி கல்யாணம் அவங்களுக்கு 1 சவரம் மாங்கலி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. என்ன பஸ் ஃப்ரீ பஸ், சாதா பஸ் தான் விட்டாரு அவரு. நீங்க எக்ஸ்பிரஸ் எங்க வேணா திருவண்ணாமலை வரைக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டீங்க. வாக்கு தவறக்கூடாது. சொன்ன வாக்கு கரெக்டா செய்யணும். இதுக்கு மேலே செஞ்சாலும் நீங்க அரசியல் படிக்க வரலாம். நீங்க என்ன சொன்ன வாக்கு கரெக்டா இருக்கணும். என்ன மனசால் மாற்றம் மாத்தி போடலாம். ஒருத்தருக்கே இத்தனை வருஷமா ஆண்டுட்டாங்க. இப்ப மாத்தி போட்டா என்ன செய்யறான்னு பாக்கணும்ல மக்களுக்கு. நீ செய்யல, மக்கள் மனசுக்கு திருப்தியா செஞ்சா அதுவே போறோம். 100 வயசு சந்தோஷமா இருப்பாங்க. என்ன பாதி பேர் என்ன சொல்றாங்க, அவன் படத்துல எழுதி கொடுத்து கதாசிப்பல் நடிச்சிட்டு போயிடறான், இவன் அரசியல் என்ன பண்ண போறான்னு. நீ சொன்ன வாக்கு செஞ்சு வச்சுக்க. அவங்க சொல்ல மாட்டாங்க அந்த வார்த்தையெல்லாம். பரவாயில்ல, அவன் சொன்ன வார்த்தை கரெக்டா செஞ்சுட்டானே, பரவாயில்ல, அவருக்கே போடலாம். நம்ம மாற்றம் போடுறதுலாம் நம்ம வீணாவில பழுது. சொன்னதை அவர் செய்யறாரு. ஏழை மக்கள் தானே ஆசைப்படுவாங்க, இருக்கப்பட்டவங்க ஆசைப்பட மாட்டாங்க. ஐயா சிலிண்டர் தராங்களே, நம்மளுக்கு புடவை தராங்களே, நம்மளுக்கு பஸ் எல்லாம் ஃப்ரீ ஆச்சுன்னு. ஏழை மனுஷங்களுக்கு தான் பஸ் இல்லைன்னா கூட ஒரு ஊருக்கு போனோம்னா எக்ஸ்பிரஸ்ல காசுன்றாங்க. ஃப்ரீ பஸ் தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்ற மக்கள் பஸ் போட்டுருக்கா, அதுதான் ஃப்ரீன்னு சொல்றாங்க. இப்ப வெளியே போனோம் 10 ரூபாய் இல்லாத பட்டவங்க, ஒரு பொண்ணு விட்டு போனோம், ஒரு அம்மா விட்டு போனோம், அப்ப அவங்க கையில ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இருந்தா தானே எக்ஸ்பிரஸ்ல ஏற முடியாது. துட்டு இல்லாத எப்படி ஏறுவாங்க? சொன்ன வாக்கு கரெக்டா செஞ்சா ரொம்ப சந்தோஷம். அதனால விஜய்க்காக போடணும்னு மாத்தி போட்டாச்சு. அதுமாதிரி நீ சொன்ன வார்த்தை, அதுமாதிரி நீங்க கேட்டீங்க ஓட்டு போட்டாச்சு. அதுமாதிரி நீங்க சொன்ன வார்த்தை கரெக்டா செய்யணும். அடுத்த பக்கம் இதற்கு நேர் எதிராக எல்லாருக்குமே தெரியும், இன்ஸ்டாகிராம்ல ஓடிட்டு இருக்கிற ரீல்ஸ். எங்களுக்கு நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், நல்லபடியா ஆட்சி நடத்தினா போதும்ட்டு இப்ப மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்துச்சு. நேற்றைக்கு கூட பாருங்க, டிவிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நல்ல முறையில் ஆட்சி பண்ணுங்க, முக்கியமா பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு. அண்ணா, நீங்க வந்தது எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சி. உங்களால நாங்க எவ்வளவோ சந்தோஷமா இருந்திருக்கோம். பெண்கள்லாம் நாங்க ஒரே ஒரு வேண்டுதல் தான், எங்களுக்கு இலவசம் எதுவுமே வேணாம். நல்ல எங்களுக்கு எப்படி சொல்றது, பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு வேணும். கிராமத்துல நல்ல ரோடு வசதி, தண்ணி வசதி, அதெல்லாம் முக்கியமா வேணும். எங்களுக்கு இலவசம்னு எதுவுமே வேணாம். படிச்சுட்டு நிறைய பேர் கஷ்டத்துல இருக்கோம், எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுங்க. இந்த படிச்ச பட்டதாரிகளுக்கு இலவசம்னு எதுவும் தராதிங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பை மட்டும் கொடுங்கண்ணா. அதே போதும், நாங்க மேலும் வளர்ந்துகிட்டே போவோம்ண்ணா. வேலை வாய்ப்பை மட்டும் கொடுங்கண்ணா. அண்ணா, உங்களால நாங்க எவ்வளவோ முன் வந்திருக்கோண்ணா. பெண்களை வீட்டுள்ளேயே ஒரு அடிமையா வச்சிருந்தாங்க. உங்களால ஒரு வாய்ப்பால இவ்வளவு தூரம் வந்திருக்கோண்ணா. என்னைக்குமே எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தானா. தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகளுக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கேயுமே கிடையாது. சுதந்திரமாக பெண்கள் தமிழ்நாட்டில் ரோட்ல நடமாட முடியல. எங்க பார்த்தாலும் பட்ட பகல்ல திருட்டு, வழிப்பறி, கொலை, இதை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. நாங்க வந்தா எங்களுக்கு ஓட்டு போட்டு எங்களை ஆட்சியில உட்கார வச்சீங்கன்னா எல்லாத்துக்கும் மாற்றாக நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி தான் பாருங்க வந்திருக்கீங்க. தப்பு கிடையாது, வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மாறி இருக்கீங்க. ஆனால் அந்த மாற்றம் வந்திருக்குங்களா? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா? கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கூட டைம் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஆமாங்க, 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுத்துருந்தாங்க. இப்போ 2500 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கோம்.
1,31,00,000 கார்டுக்கு மட்டும்தான் கொடுத்திருந்தாங்க. இப்ப நாங்க எல்லோருக்கும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். 60 வயது வரைன்னு கண்டிஷன் சப்ளைக்குள்ள இருக்கு. அது எப்படின்னு பார்த்து பண்ணிக்கலாங்க. இருந்தாலும் பாருங்க, எல்லார்கிட்ட இருந்தும் நாங்க டீடைல்ஸை கலெக்ட் பண்ணணும். தமிழ்நாடு முழுவதும் மகளிர்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம்னு சொல்லியிருக்கோம். அதையும் நாங்க என்னன்னு திட்டம் போடணும். மாசத்துக்கு 6 சிலிண்டர் அனைவருக்கும் இலவசம்னு சொல்லியிருக்கோம். தாலிக்கு தங்கம், பட்டு புடவை, தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, என்னென்னமோ சொல்லியிருக்கோம். இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு பொருளாதார ரீதியாக எங்களுக்கு டைம் தேவைன்னு சொன்னா தாராளமா பாருங்க, அதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கலாம். ஆனா பாருங்க, சட்டம் ஒழுங்கை காப்பதற்கு எதுக்கு டைம் தேவைங்க? இப்ப உதாரணத்துக்கு ஆட்சி, ஒரு புதிய அரசு தமிழ்நாட்டில் அமைந்த கையோடு சினிமால பண்ற மாதிரி அதிரடியா பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா சினிமாவை எதற்காக முன்னுதாரணமா காட்டணும்னு சொன்னா, இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலையும் சினிமா பாடல் ரீ ரெக்கார்டிங் கொடுத்துதான் ரீல்ஸை பரப்பினுக்கிறாங்க. அதுக்காக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சினிமாவை முன்னுதாரணமா காட்டுறோம். சினிமாவில் ஒரு ஹீரோ போலீஸ் ஆபீசரா அந்த ஏரியாவில் புதுசா சார்ஜ் எடுக்கும் போது அதிரடியில இறங்குவாங்க. டமால் டிமில் நிறைய புதுமைகளை செய்வார்கள். அந்த மாதிரி புதிய தாவேகா அரசு அமைந்த கையோடு அதிரடியில இறங்கி இருக்கணும் இல்லைங்களா? இறங்கி எல்லாருக்கும் ஒரு பயத்தை உண்டு பண்ணிருக்கணும் இல்லைங்களா? ஆனால் மாறாக ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர்ல எடுக்கப்பட்ட வீடியோவை தமிழ்நாட்டில் டிவிகே கட்சி ஆட்சி அமைத்த கையோடு தெரிக்க விடும் போலீஸ் அப்படின்னு பொய்யான வீடியோவை பரப்பினுக்கிறீங்க. போலீஸ் ஜீப் வந்து நின்ன கையோடு எல்லாரும் திருச்சி ஓடுற அந்த காட்சி தமிழ்நாட்டில் நடந்ததா? ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல நடந்த அந்த வீடியோவை எதற்காக போலியாக டிவிகே கட்சி ஆட்சி அமைத்த கையோடு இங்க பாருங்க மக்களே என்ன மாதிரி மாற்றம் வந்திருக்குன்ட்டு ஏன் இந்த போலியான ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க சோசியல் மீடியாவில்? தேர்தல் சமயத்தில் தான் ஓட்டு வாங்குவதற்காக சோசியல் மீடியாவில் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி, இதற்கு முந்தைய ஆட்சி ஒரு மாபெரும் கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை போல ஒரு மாய தோற்றத்தை சமூக வலைதளங்களில் கட்டமைத்து எப்படியோ பாருங்க ஓட்டு வாங்கி ஆட்சியில் உட்கார்ந்துட்டோம். மாற்றம் வேண்டும் என்று ஓட்டு போட்டுட்டாங்க. நம்மளும் நினைச்சுப்போம் தப்பு கிடையாது, மாற்றத்துக்காக தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி நம்மளும் நினைச்சுப்போம். இப்போ ஓட்டு போட்டாங்க, அந்த ஓட்டு போட்டதற்குண்டான மாற்றத்தை கொண்டு வந்தோம் இல்லைங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் கெட்டு போயிருதுங்களே, எங்கேயுமே இல்லைங்களே. எங்க பார்த்தாலும் பாருங்க சீரழியும் சட்டம் ஒழுங்கு. நாங்க சொல்லலங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருகின்ற தகவல்கள், நெல்லை பக்கம் திரும்பினா அங்க கொலை, பட்டப்பகல்ல வீடு புகுந்து திருட்டு கொள்ளை, இந்த பக்கம் எங்க பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் கஞ்சா. மறுபடியும் கேட்கிறோம், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு டைம் எடுத்துக்கலாம். ஆனா பாருங்க, சட்டம் ஒழுங்கை உடனடியாக பாதுகாப்பதற்கு யார்கிட்ட டைம் கேட்கணும்? உள்துறை போலீஸ் டிபார்ட்மெண்ட் நேரடி முதல்வர் கட்டுப்பாட்டு தான் இருக்கு. இன்றைக்கு கூட பாருங்க, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 2 கொலை, வீடு புகுந்து பரத் சீனு என்கின்ற 2 இளைஞர்களை வெட்டி கொலை பண்ணிட்டு கொலை பண்ணவங்க தப்பிச்சு ஓடிடுறாங்க. மணிமங்கலம் காவல்துறையினர் ஓடி போனவங்களை தேடி இருக்காங்களாம். பெண்களின் சிறப்பு பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு சொல்லி ஒன்று நம்ம கொண்டு வந்தோம். கொண்டு வரல, ஸ்டிக்கர் ஒட்டணும். அதிமுக ஆட்சி காலத்தில் பெண்களின் பாதுகாப்புக்காக கொண்டு வரப்பட்டதுதான் அம்மா பேட்ரோல். திமுக ஆட்சி காலத்தில் அந்த அம்மா பேட்ரோல் சிஸ்டத்தை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பிங்க் பேட்ரோல்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இந்த 2 ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை அப்படியே மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு சொல்லி கொண்டு வந்தோம். சரி, இப்போ அது ஃபங்க்ஷன் பண்ணா இல்லையான்னு பார்க்கணும் இல்லைங்களா? கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு வேண்டும் என்றால் டைம் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது, யார் வேண்டாம்னு சொன்னது. ஆனால் இதையெல்லாம் கவனிப்பதற்கு என்ன டைம் வேணுங்க? ஏன்னா பாருங்க, உசுறு, விலை மதிப்பில்லாத உசுறு போனா திரும்பி வராது. இன்னைக்கு 2500 ரூபாய் கொடுக்கலாம், நாளைக்கு கொடுத்துக்கலாம், நாளைக்கு இல்லை நாளானிக்கு கொடுத்துக்கலாம். இன்னைக்கு மோதிரம் போடலன்னா நாளானிக்கு மோதிரம் போட்டுக்கலாம், அடுத்த வருஷம் கூட போட்டுக்கலாம், ஏன் அடுத்த ஆட்சி அமைத்து கூட போடலாங்க. ஆனால் உசுறு போனா திரும்பி வராது. இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு யாருக்கும் டைம் தேவையில்லைங்க. பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கொண்டு வந்த பிறகுதான் பாருங்க, நேற்றைய தினம் நெல்லையில் 5 வயது குழந்தையின் கண் முன்பாக அந்த குழந்தையின் தாயார் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். நெல்லையில் தியாகராஜ நகரில் அமைந்துள்ள ஒரு மருத்துவமனைக்கு 35 வயது கொண்ட முத்துமாலை என்கின்ற பெண் அந்த மருத்துவமனைக்கு போயிட்டு திரும்பி வர வழியில 2 மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். அந்த அம்மாவோட 5 வயது குழந்தையின் கண்ணுக்கு முன்பாகவே. எதுக்காக இந்த கொலை நடந்தது என்கின்ற விசாரணையை பெருமாள்புரம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுருக்காங்க. வெட்டிட்டு தப்பிச்சு போனவங்களை தேடி நிற்கிறாங்க. படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, ரோட்ல எங்கேயுமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நாங்க சொல்லலங்க. பச்சை பொண்ணுங்க, படிக்கிற பொண்ணுங்க, சின்ன பொண்ணுங்க, வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க, வேலைக்கு போற பொண்ணுங்க, இவங்க எல்லாருக்கும் நடக்கிற கொடுமைகளை சொல்ல முடியல சார். இந்த ஒரே பேட்டர்ன் டயலாக்க போற எல்லா இடத்துலயும் சொல்லியிருந்தாரு. எங்கேயுமே தமிழ்நாட்டில் பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பே கிடையாது, நடமாடுவதற்கே பாதுகாப்பு இல்லாமல் போய்விட்டது. இப்போ நம்ம ஆட்சி அமைத்த கையோடு அது மாறி இருக்கணும் இல்லைங்களா நிலைமை? படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வெளியில போற இடத்துலன்னு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண்களும் கதறாங்க. 2500 ரூபாய் ஏன்பா கொடுக்கலன்னு கேட்டா பொருளாதாரத்தை காரணம் காட்டி நம்ம தப்பிச்சு இல்லைங்க. ஆனால்
இதையெல்லாம் வந்த கையோடு தடுப்பதற்கு என்ன காரணம் உங்களுக்கு வேணும்? ஏன்னா திமுக ஆட்சியில அந்த ஊர்ல இந்த சம்பவம், இந்த ஊர்ல அந்த சம்பவம், இந்த இடத்துல இந்த பிரச்சனை, மொத்தமா அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற சம்பவங்களை மொத்தமா கோத்து சேர்த்து போட்டோஷாப் ஒர்க் எல்லாம் பண்ணி வீடியோ எல்லாம் எடிட்டிங் பண்ணி ரீரிகார்டிங் எல்லாம் கொடுத்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸை பரப்பணும் இல்லைங்களா? தமிழ்நாட்டில் எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை, பெண்கள் முக்கியமா நடமாட முடியல, சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது, எங்க பார்த்தாலும் திருட்டு கொலை போதை கலாச்சாரம்னு சொல்லி தான் பாருங்க நம்ம வந்தோம். நம்ம வந்த கையோடு இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற அதிரடி நடவடிக்கை ஏன் செய்யலன்ட்டு எதிர்கட்சி கேட்பாங்க இல்லைங்களா? அதுவும் பாருங்க, நம்ம எடுத்து போட்டது ரொம்ப கம்மி. கடந்த 48 மணி நேரத்திற்குள் நடந்த கொலை சம்பவங்களை சும்மா சாம்பிளுக்காக எடுத்து போட்டிருக்கோம். ஒரு 7-8 தினங்களில் நடந்த கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறி, போதை கலாச்சாரம் இதையெல்லாம் எடுத்து போட்டா ரொம்ப காணொலி பெருசாயிடும். அது மட்டும் கிடையாது, பெண்களுக்கு கொடுக்கும் பாலியல் தொல்லைகள் அவங்களே கொடுத்த வாக்குமூலம் தான். நாங்க எதுவும் எக்ஸ்ட்ரா கூட்டியோ குறைச்சியோ சொல்லலங்க, அவங்க கொடுக்கிற வாக்குமூலத்தை சொல்றோம். பெண்களுக்கு கொடுக்கும் பாலியல் தொல்லைகள் மறுபடியும் பாருங்க தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. திமுக ஆட்சியில் பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற மாதிரி இப்ப தாவேக ஆட்சியில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற சம்பவங்களை முக்கியமா பாருங்க. குழந்தையோட கண்ணுக்கு முன்பாகவே அம்மாவை வெட்டி கொன்ற அந்த சம்பவத்தை மொத்தமா எடுத்து பெண்கள் தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சியில் வாழ்வதற்கு பாதுகாப்பே இல்லைன்னு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதை குறிப்பிட்டு தான் திரும்ப திரும்ப சொல்றது. கேள்வி கேட்பது சுலபம், ஆனா பதில் சொல்றது தான் ரொம்ப கஷ்டம். பதில் சொல்லி பார்க்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம்ட்டு. நம்ம கேள்வி கேட்கிற இடத்துல இருந்தோம், இப்ப பதில் சொல்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த 48 மணி நேரத்துல அதுவும் முக்கியமா பாருங்க, ரோட்லயே 2 பேர் அந்த பெண்ணை வெட்டி கொலை செய்த சம்பவத்தை குறித்து என்ன முட்டு கொடுப்பாங்க? தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனி மனிதர்கள் செய்கிற தவறை மொத்தமா எடுத்து அரசாங்கத்தை பிளேம் பண்ணி எல்லாத்துக்கும் காரணம் திமுக கவர்மெண்ட் தான், திமுக கவர்மெண்ட் தான் அவங்க மேல பழி வச்சுங்க. இப்ப பாருங்க, எல்லா பழியையும் உங்க மேல தான் தூக்கி போடுவாங்க. நம்ம ஒருத்தருக்கு என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். மறுபடியும் சொல்றோம், இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. 2 பெண்களை எரித்து கூட கொலை பண்ணிருக்காங்களாம் தாவேக ஆட்சி அமைந்ததற்கு பிறகுதான். இதுக்கெல்லாம் என்னங்க பதில் சொல்லுவீங்க? எல்லாத்துக்கும் காரணம் தாவேக அரசு தான். முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்ட்டு கேட்க முடியுமாங்க? ஆமா கேட்கணும். ஸ்டாலின் அவர்கள் கட்டுப்பாட்டிலான காவல்துறை இருக்கு, காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்கிற மாதிரி இப்போ உங்கள் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறது, அதை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்னு கேட்பாங்க இல்லைங்களா? நாங்க கேட்கல, எதிர்கட்சியை சேர்ந்தவங்க கேட்பாங்களே, முக்கியமா திமுக எதிர்கட்சி கேட்பாங்களே, என்னப்பா இது அன்னைக்கு அப்படி சொன்னீங்களே எங்களை பார்த்து, இன்னைக்கு அதை விட நிலைமை மோசமாயிட்டு இருக்கு, அதுக்கு நாங்க காரணம்னா இதுக்கு நீங்க தானப்பா காரணம்னு கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கண்டிப்பா கேட்பாங்க. ஏன்னா நம்ம கேட்டோம் இல்லைங்களா? அவங்க கேட்க தான் செய்வாங்க. நம்ம நோக்கி எந்த எதிர்கட்சியை சேர்ந்தவங்க கேள்வி கேட்கக்கூடாது, அப்படி கேள்வி கேட்கிற நிலைமைக்கு நம்ம வைக்க கூடாதுன்ட்டு ஆட்சிக்கு வந்த கையோடு முதல்ல இதை தானே கட்டுப்படுத்திருக்கணும். கொலை எப்படி பண்ணிட்டாங்க, என்னப்பா இது கொலை பண்ணிட்டாங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னு கேட்டா எப்படிப்பா? சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்து உள்ள தள்ளிட்டோம் இல்லைங்களா? அப்புறம் என்ன, இதைத்தானே அவனும் முதல்ல சொன்னான்னு வடிவேலு சொல்றதுதான் ஞாபகத்துக்கு வருது. இதைத்தானே எல்லா ஆட்சியாளர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்க மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்லயும் எல்லா நாட்டிலையும் சம்பவம் நடந்த பிறகு, அது எந்த சம்பவமா இருக்கட்டும், அது கொலையோ பாலியல் வன்கொடுமையோ எதுவாக இருக்கட்டும், சம்பவம் நடந்த பிறகு சம்பந்தப்பட்டவர்களை கைது பண்ணி சிறைக்குள்ள தள்ளுறதெல்லாம் ஓகேங்க. ஆனால் இந்த சம்பவம் நடைபெறாமல் தடுப்பது எப்படி? நெல்லையில் தியாகராஜ நகரில் அமைந்துள்ள ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனைக்கு இன்றைய தினம் 35 வயது மதிக்கத்தக்க முத்துமாலை என்கின்ற பெண் மருத்துவம் பார்ப்பதற்காக போயிட்டு திரும்ப வர வழியில் 2 மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட இருக்கிறார். உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கொலை செய்வதற்கு முன்பாகவே அந்த சம்பவத்தை தடுப்பதற்கு என்ன வழி? ஏன்னா ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடக்குது, அது செய்தியாக வெளியே வருது, அதற்கு பிறகு சம்பந்தப்பட்டவர்களை கைது பண்றதெல்லாம் ஓகேங்க. ஆனால் அந்த சம்பவத்தை எப்படி நடக்காமல் தடுப்பது, அதுக்கு தான் வழி வேணும். ஏன்னா இதற்கு முன்னாடி ஆட்சி இருந்த அந்த திமுக ஆட்சி என்ன சொன்னோம், என்னப்பா கொலை நடக்குது, அதையும் தடுக்க முடியலன்ட்டு. அப்ப இதையும் தடுக்க முடியல. நம்ம சிவகங்கை நாங்குநேரி எதுக்காக அருவாயை எடுத்துட்டு இந்த சினிமா படத்துல வர மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்கள் விளிம்பில் இருக்க மக்கள் இருக்கிற போய் வெட்டுறது, கொல்றது, அது ரீல்ஸ் போடுறது. இப்ப புரியுதுங்களா? அங்கொன்றும் இங்கொன்றுமாக தனி மனிதர்கள் செய்யற தவறை எல்லாத்தையும் கவர்மெண்ட் மேல பழிய தூக்கி போட்டு எல்லாத்துக்கும் நீங்க தாங்க காரணம், தடுக்க தவறிய திமுக ஆட்சி ஒழித்து கட்டுவோம்னு சொன்னது இப்ப நமக்கே திரும்பி வருது பாத்தீங்களா? சரி, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க. இது வரைக்கும் நடந்ததுல கூட இருக்கட்டும், ஆனால் இனி வருகின்ற நாட்களில் இதை போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்க என்ன செய்யணுமோ அதை உடனே செஞ்சிருங்க. மாற்றம் வேணும்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லி அவங்க மேல பழிய தூக்கி போட்டு அதே தப்ப நம்மளும் செய்யறதுக்கு நம்ம வரணும் அவசியம் இல்லைங்களே. அவங்களே இருந்து போலாமே. அவங்க தேவையில்லைன்னு சொல்லி தான் தூக்கி எறிஞ்சு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மாற்றம் வேண்டும் என்பதற்காக. அவங்கள கை காட்டிட்டு ஆமாங்க அந்த ஆட்சியில் நடந்தது,
எங்க ஆட்சியில் நடக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்ற அந்த இடத்துலயே நம்ம ஃபெயில் ஆயிடுறோம். அதனால பாருங்க, அந்த ஆட்சியை குறை சொல்லி கை காட்டி நம்ம தப்பிக்கலான்னு பார்க்காதீங்க. இனி வருகின்ற நாட்களில் இதை போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனா எது தப்பு தெரியுங்களா? ஐயோ, பொன்ராஜ் மீது 2 வழக்கு பதிவு பண்ணிட்டோம். அந்த வழக்கு பதிவு பண்ணதுக்காக மரணமுட்டு கொடுத்து பொன்ராஜ் பக்கம் நிக்கிறாங்களே. பொன்ராஜ் பேசின விஷயம் சாதாரண விஷயமா? என்ன பேசினாரு, என்ன பேசல? படிப்பறிவில் சிறந்த தமிழ்நாடு, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்தியாவிலேயே அதிகமா இருக்கக்கூடிய தமிழ்நாடு. அது முதலமைச்சர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா எடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டுல இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் இருக்கு அப்படின்றத காமிச்சு கொடுத்ததுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். ஓ, இப்படி ஒரு தற்கொலை கூட்டம் எல்லாம் இருக்கு. ஓ, தறியிட்டு போகக்கூடிய தற்கொலை கூட்டம், வரமுறை இல்லாத தற்கொலை கூட்டம், புருஷன் எனக்கு தேவையில்லை எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். விஜய் அண்ணா கல்யாணம் பண்ணிக்கிறோம். அண்ணாவா இருந்தாலும் அண்ணாவாகவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், நாங்க தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், பொட்டாட்டியா இருப்போம் சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்க இருக்கு அப்படின்றத உலகத்திற்கு வெளிக்காமிச்சதுக்கு நம்ம விஜய் வந்து பாராட்டும். நாங்க யாருக்கும் முட்டுலாம் கொடுக்கலங்க, சப்போர்ட்லாம் பண்ணலங்க. இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு, அதாவது பாருங்க, டிவிக்கு கட்சிக்குள்ள இருக்கிறவங்க இந்த மாதிரி பேசினாங்க. நீங்க கடுமையா விஜயையும் விஜயுடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் அவங்க செய்த செயல்பாடை வச்சு விமர்சனம் பண்றீங்க. ஒரு நடந்திருக்கு பேசுறீங்க. தங்கச்சியா இருப்பேன், அக்காவா இருப்பேன் சொன்னா அவளை வந்து விபச்சாரி சொன்ன அதுக்காக நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன். ஒட்டுமொத்தமான பெண்களை குறிப்பிட்டு நான் அப்படி சொல்லலைங்க. ஒரு பெண் வந்து நீங்க வந்து அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன்னா அதுக்கு பேர் என்ன? கால் ஸ்பேட. அப்ப அதை நம்ம சொல்லும் பொழுது நீங்க எப்படி எல்லா பெண்களையும் சொன்னீங்க? எல்லா பெண்களையும் நான் சொல்லவே இல்லை. பூர்த்தி பார்க்கல. எதுக்கு சொல்லணும்? சம்மந்தம் இல்லாம கான்டெக்ட் இல்லாம யாராவது பேசுவாங்களா? அந்த பெண்ணை சொல்லி அந்த பெண் இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள். அந்த மாதிரி டிவிக்கு கட்சிக்குள்ள இருக்கிறவங்க பேசினவங்களை மட்டும்தான் சொன்னேன்னு சொன்னாரு. ஆனாலும் பாருங்க, அவர் பேசுறது தப்பா சரியான்றது ஒரு பக்கமா இருக்கட்டும், நாங்க மரணமுட்டுலாம் கொடுத்து யாருக்கு சப்போர்ட் பண்ணல. இப்போ அவர் பேசுறது தப்பு, அதுக்கு மரணமுட்டு கொடுக்காதீங்க, அவர் மேல நாங்க வழக்கு பதிவு பண்றோம் அப்படின்னு சொன்னா பதிவு பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஆனா இப்போ இவர் மேல என்ன வழக்கு பதிவு பண்ணுவீங்க? வீட்டுக்கார பைக்ல போலீஸ் ஓட்டுறாரு, திருச்சியில தான் வரும். அப்போ வரைக்குமே இவர் விசாரிக்கதா இட்டுன்னு போறாங்க. போலீஸ் சொல்ற வாக்குமூலம்னா விசாரிக்கதா போறோம். சரி, விசாரிக்கிறாங்களே, நம்ம விசாரிக்கிறது போய் தானே ஆகணும் அப்படின்ட்டு தான் போறோம். அங்க போன பிறகுதான் தெரியுது இந்த மாதிரி ஒரு கேஸ், இந்த கம்ப்ளைண்ட் அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அதுக்கப்புறம் அதுவும் எவ்வளவு சொல்லுது, நான் பண்ணல அப்படின்னு சொல்லுது. அது தரப்பையே அவங்க விசாரிக்கல, அப்படியே அவங்க பாட்டு மூவ் பண்ணினே போறாங்க. ஆனா கம்ப்ளைண்ட் கொடுத்த பாட்டி யாருமே அங்க வரல. இவரை மட்டும்தான் வச்சு எல்லாமே பண்றாங்க, எல்லாம் மூவ் பண்றாங்க. எனக்கு என்னன்னா, என் புருஷன் தப்பு பண்ணிருக்க மாட்டா, நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு கூட அங்க முடியல. அவங்க அவ்வளவு ரூடா பேசுறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் மேடம். அவன் பண்ண மாட்டான்னு உனக்கு தெரியுமா? நீ பொண்டாட்டி நீ நம்புவ, மத்தவங்க நாங்க ஏன் நம்பணும் அதை அப்படின்னு ஒரு மாதிரி ரூடா பேசுறாங்க. அவர் முட்டு கொடுக்கறது யாருக்குங்க? ஒரு 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து இந்த விஷயத்தை நீ வெளியே சொன்னீங்கன்னா உன்னை கொன்னுடுவோன்னு மிரட்டிய காசிமேட்டை சேர்ந்தவர், டிவிகே கட்சியோட நிர்வாகி, ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற டிவிகே கட்சியோட எம்எல்ஏவான திரு மரிய வில்சன் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா? அவருக்கு இந்த நபர் நெருக்கமானவர். அவர் கூட நின்னுங்கிற போட்டோ எல்லாம் அவரோட மொபைல் போன்ல இருந்தா எடுத்தாங்கன்ட்டு அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அந்த வீடியோல. அங்க அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு நம்மளுக்கு தெரியல. பட்டு போட்டாங்க. அது கொஞ்சம் டிலே கூட கொடுக்கல அந்த எஃப்ஐஆர் காப்பிக்கு. பட்டுன்னு போட்டாங்க. அந்த போட்டோ எல்லாமே கூட அவர் போன்ல இருந்து எடுத்த போட்டோ. என்ன போட்டோ சார்? மரிய வில்சன் சார் கூட இருக்க போட்டோ கூட அந்த போன்ல வந்து ஆதார் கார்டு கேட்கறதுக்கோசம் போன் நம்பர் கேட்டாங்க. அப்ப கொடுக்கும்போதுமே அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்துனே, பாருங்க இவர் ஃபுல்லாவே எம்எல்ஏ கூட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லுது. அப்போ கூட எங்களுக்கு இந்த எல்லாம் தெரியல போடுவாங்க. அடுத்த செகண்ட் நியூஸ் ரொம்ப பிளாஷா வருது. மறுநாள் காலையில இந்த மாதிரி தடால் புடாலும் அவசரமா வந்தாங்க, செக்ஷனை எழுதுனாங்க, வழக்குகள் பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே. இப்ப என்ன சொல்ல வரீங்க? திமுக ஆட்சி காலத்தில் இதை போன்ற சம்பவம் நடந்துதான் அவங்க மேல பழிய தூக்கி போட்டிருப்பாங்க. ஐயோ, அரசியல் காரணமாக எங்க ஜெயிச்சிட போறாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக பொய்யான வழக்கு பதிவு பண்றாங்களேன்னு அவங்க மேல பழிய தூக்கி போட்டுக்கலாம். ஆனா பாருங்க, இந்த சம்பவம் நடைபெற்ற போதும், இந்த டிவிகே கட்சியை சேர்ந்த நிர்வாகி கைது செய்யப்பட்ட போதும் திமுக கட்சி ஆட்சியிலேயே இல்லை. ஆட்சி மாறிவிட்டது. மாறிவிட்ட அந்த ஆட்சியில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தான் இதை போல பண்ணாங்கன்னு சொன்னா, அப்ப யாருடைய ஆட்சியில் உள்ள காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு நீங்க தானே சொல்லணும். என்ன பாருங்க, முட்டு கொடுக்கறது கூட யாருக்கு கொடுக்குறாங்க பாருங்க. ஒரு 10 வயது சிறுமிக்கு இதை போன்ற ஒரு கொடுமையை இழைத்த நபருக்கு மரண முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க பொன்ராஜுக்கு ஏன்பா மரண முட்டு கொடுக்குறீங்கன்னு யாராவது கேட்டா மறுபடியும் சொல்றோம், நாங்க கொடுக்கலங்க. கொடுக்கறவங்களை பார்த்து கேட்கறீங்களே ஏன்பா பொன்ராஜுக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னு. அப்ப இந்த நபரை பார்த்து கேளுங்க, என்னப்பா உங்களுக்கு கொஞ்சமாவது வேமா சூசோ இருக்குதா? யாருக்கு தான் முட்டு கொடுக்கணும்னு ஒரு விவஸ்தை இல்லையான்ட்டு அவரை பார்த்து கேட்கணும் இல்லைங்களா? திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி தான்
மாற்றத்துக்காக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காங்க, நம்ம ஜெயிச்சு வந்திருக்கோம். ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நம்மளே ஒரு சிறுமிக்கு இப்பேற்பட்ட கொடுமை இழைத்த நபர் பக்கம் நின்னுங்கன்னு எப்படிங்க பேச முடியுது? இதுதான் பாருங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற லட்சணமான்ட்டு. நாங்க கேட்கலங்க, நாங்க ஏன் கேட்க போறோம்? எதிர்கட்சி கேட்பாங்க இல்லீங்களா, என்னப்பா யாராவது இந்த மாதிரி பெண்களுக்கு அநியாயம் அக்கிரமம் பண்ணாங்கன்னா தட்டி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்களே உங்க கட்சியை சேர்ந்தவங்களே இந்த மாதிரி பெண்களுக்கு கொடுமை இழைத்து அதுக்கு முட்டு வேற கொடுக்குறீங்களே, என்னப்பா இதெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஒரு பக்கம் பெண்கள் பாதுகாப்புக்காக இதற்கு முந்தைய 2 ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட சிஸ்டத்தோட பெயரை ஸ்டிக்கர் மாத்தி ஒட்டி ஓகே, ஒரு பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு உருவாக்கி இருக்கிறோம். இன்னொரு பக்கம் பாருங்க, பெண்களுக்கு யார் தொல்லை கொடுக்குறாங்களோ, அதுவும் முக்கியமா நம்ம கட்சியை சேர்ந்தவங்க யார் தொல்லை கொடுக்குறாங்களோ அந்த தொல்லை கொடுக்குறவங்க பக்கமே நின்று ஓப்பனா தைரியமா வீடியோ ரிலீஸ் பண்றது, இதுதான் பாருங்க புதிய மாற்றம். ஏன்னா மாற்றம் வேண்டும்னு சொல்லி ஓட்டு போட்டாங்களேப்பா, இதுதான் நீங்க கொடுக்க போற மாற்றமா? இதற்கு முந்தைய ஆட்சி காலத்திலாவது பெண்களுக்கு எதிராக யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா இப்போ பெண்களுக்கு யார் இந்த மாதிரி பண்றாங்களோ அவங்க பக்கமே நின்று அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களை காப்பாற்றுவதற்காக செய்யற முயற்சி தான் புதிய மாற்றமான்ட்டு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இது எல்லாம் சுத்தி 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 யார் பக்கம் வந்து நிற்கும்? நம்ம சிஎம் சார் முதல்வர் பக்கம் வந்து நிற்கும். ஏன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வராக இருக்கும்போது அவர் கை காட்டணும் இல்லைங்களா? இன்றைக்கு நம்ம முதல்வராக இருக்கும்போது நம்மள தானே கை காட்டுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சம்பவங்களை குறித்தும் முக்கியமா பாருங்க, தமிழ்நாடு முழுவதும் அரங்கேறி கொண்டிருக்கும் இந்த புதுவிதமான மாற்றங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா உங்க கருத்துல தவறாம பதிவு பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.